Hello friends, welcome to CookingHarini. இன்னைக்கு நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலா மணமணக்கும் வாழை இலையில கார கொழுக்கட்டை எப்படி செய்யணும் தான் பார்க்க போறோம். வாங்க இந்த டேஸ்டியான ரெசிபியை எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் செய்யறதுக்கு ஒரு 2 கப் புழுங்கல் அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிருக்கேன். ஸோ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அரிசி நல்லா அரைச்சாச்சு, ரொம்ப ஃபைனாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொறுப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ மாவு ரெடி ஆகிடுச்சு, நம்ம கொழுக்கட்டை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகும் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். ஸோ கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த ஜீரகத்தோட ஃப்ளேவர் கொழுக்கட்டைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் எண்ணெயிலே நல்லா பொரியட்டும். ஸோ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஸோ கொழுக்கட்டைக்கு வெங்காயம் நிறையா சேர்த்தோம்னா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு 3 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். ஸோ நம்ம மாவில் ஏற்கனவே உப்பு போட்டு தான் அரைச்சிருக்கோம். ஸோ அதனால் வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கலாம். ஸோ இதில் 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவு எடுத்து சேர்த்துக்கலாம். மாவு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கலாம். ஸோ நம்ம கலந்து விடாமல் விட்டோம்னா மாவு வந்து அடி பிடிச்சிரும். ஸோ அதனால் கைவிடாமல் கலந்து விட்டுக்குங்க. ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ மாவு வந்து நல்லா இறுகி நமக்கு கொழுக்கட்டை பிடிக்கிற பதத்துக்கு வரணும். ஸோ அந்த அளவு இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம மாவு ஊற்றினதை விட நல்லா திக்காக இருக்குது. ஸோ இன்னும் 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ மாவு நல்லா இப்போ ஹாஃப் குக் ஆகிருக்கு. இந்த அளவுனா கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம மறுபடியும் இது வேக வைக்க போகிறோம். ஸோ அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். கொழுக்கட்டை செய்யறதுக்காக ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு வாழை இலை எடுத்திருக்கேன். ஸோ அதோட 2 கார்னரும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிங்கன்னா நமக்கு கோன் ஷேப்பில் கிடைக்கும். ஸோ இலை வந்து பிரியாமல் இருக்கிறதுக்காக சின்னதாக ஒரு கருவேப்பிலை குச்சி வச்சு பின் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக பின் பண்ணிங்கன்னா நமக்கு கோன் ஷேப்பில் கிடைக்கும். ஸோ இதோட கார்னர் வந்து இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கணும். ஸோ இன்சைட் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் தான் நம்ம கொழுக்கட்டை மாவு வச்சு ஸ்டஃப் பண்ண போகிறோம். மாவு நல்லா ஆறினதுக்கப்புறமா கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதோட எட்ஜஸ் வந்து கொஞ்சம் ஷார்ப் பண்ணிவிட்டு உள்ளே வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். ஸோ எட்ஜஸ் வந்து ஷார்ப்பாக இருந்தால் நமக்கு அந்த கோன் ஷேப் வந்து ஈஸியாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்க இலையை இந்த மாதிரி ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ அவ்வளோதான். ஸோ சூப்பராக இருக்கும் பார்க்கவே. இந்த மாதிரி நம்ம பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையுமே பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான், வாழை இலையில் எல்லா கொழுக்கட்டையும் மடித்தாச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம நார்மலாக பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். ஸோ நான் அந்த மாதிரி 2 பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இதை இப்போ ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ நான் இட்லி பாத்திரத்தில் வச்சுருக்கேன். ஸோ ஒரு 10 நிமிஷத்தில் நம்மளோட மணமணக்கும் வாழை இலை கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிரும். ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு, நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ கொழுக்கட்டையெல்லாம் நல்லா வெந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதில் நான் உங்களுக்கு ஒன்று பிரித்து காட்டுறேன். ஸோ இது இலையிலே வேக வைக்கிறங்காட்டி அதோட ஃப்ளேவர் ஃபுல்லாக கொழுக்கட்டையில் இறங்கியிருக்கும். ஸோ இது நீங்கள் ஓப்பன் பண்ணும் போதே ரொம்ப மணமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட கொழுக்கட்டை ரொம்ப சூப்பராகவே வெந்திருக்கு. ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ருசியான வாழை இலை கொழுக்கட்டை ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நார்மலாக கார கொழுக்கட்டை செய்கிறத விட இந்த மாதிரி வாழை இலையில் கார கொழுக்கட்டை செஞ்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு குக்கிங் ஹரிணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.